കഠോപനിഷത്ത് കൃഷ്ണ യജുർവേദത്തോട് ഘടശാഖയോട് ഭാഗമാക്കും. அதனாலேயே கிருஷ்ண யஜுர்வேதிய சாந்தி பாடமாக்கும் இதுக்குள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓங்காரமாயிருக்கிற பிரம்மம் நம்மளை 2 பேரையும் ஒரு சேர காப்பாத்தட்டும். பிரம்ம வித்யா சம்பாதனத்துக்கு வேண்டி நம்ம ஒரு சேர முயற்சி பண்ணலாம். நமக்கு கிடைக்கிற அறிவு தேஜஸ் இருக்கிறதாய் தீரட்டும். ஒருபோதும் நமக்குள்ள துவேஷம் இல்லாம இருக்கட்டும். ஆதி தெய்வீகமும் ஆதி பௌதீகமும் ஆத்தியாத்மிகமாயிட்டும் இருக்கிற எல்லா தடங்கல்களும் இல்லாம ஆகட்டும். சாந்தி உண்டாகட்டும். ഇത്രയുമാക്കും ശാന്തി പാഠം. ഓം സഹനാവവതു സഹനൗ ഭുനക്തു സഹ വീര്യം കരവാവഹൈ തേജസ്വിനാവതീതമസ്തു മാ വിദ്വിഷാവഹൈ. ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി. அதுக்கப்புறம் கடோபனிஷத்து ஆரம்பிக்கிறத நம்ம அந்த மிருத்யு பகவானுக்கும் நஜிகேதஸுக்குமாயிட்டு ஒரு நமஸ்காரத்தையும் சொல்லுறோம். ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சார்யாய നജികേതസേച. വിവസ്വാനോട് പുത്രനും ബ്രഹ്മവിദ്യ ആചാര്യനുമാണ് മിருத்யு ഭഗവാനുക്കും அந்த மிருத்யு பகவானோடு சிஷ்யனான நஜிகேதஸுக்கும் நமஸ்காரம். இப்படி சொல்லிண்டு இந்த கடோபனிஷத்து ஆரம்பிக்கிறது. மொத்தம் 2 அத்தியாயங்களாக்கும் உள்ளது. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 3 வல்லிகளாக்கும் உள்ளது. வள்ளி அப்படின்னா சரடு அப்படின்னு அர்த்தம். கோத்து கட்டுற சரடு. அப்போ 3 வள்ளி அப்படின்னா ஒரு கனெக்ஷன் கொடுக்கிற சின்ன சின்ன சாப்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கடோபனிஷத்து 1வது அத்தியாயம் 1வது வள்ளி. அதில் 1வது மந்திரம் ஓம் அப்படிங்கிற மங்கள வாக்கியத்தோடு கூடிட்டு ஆரம்பிக்கப்படுறது. உஷன் ஹ வை வாஜஸ்ரவசஹ சர்வவேதசம் ததௌ தஸ்ய ஹ நஜிகேதா நஜிகேதாஹ நாம புத்ரஹ ஆசா. மந்திரங்களை பதம் பிரித்து பார்த்து அதுக்கப்புறமா அதனோட அர்த்தங்களை பார்த்துண்டாக்கும். நம்ம உபனிஷத்தை பார்த்துட்டு வரோம். வாஜஸ்ரவசஹ வாஜஸ்ரவஸோடு புத்திரன். உஷன் ശ്രേഷ്ഠமான പ്രതിഫലനെ ആഗ്രഹിക്കുന്നവനായിട്ട് സർവവേദസം എല്ലാ സമ്പത്തെയും ദദൗ ഹവൈ ദാനം പണിനാർ. തസ്യ അവർക്ക്
நஜிகேதாக நாம, நஜிகேதஸ் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரஹா புத்திரன், ஆசா இருந்தார். ஓம் அப்படிங்கிற மங்களகரமான சப்தம் சொல்லிண்டு உபனிஷத்து ஆரம்பிக்கப்படுறது. ஓம் அப்படிங்கிறதும் அதா அப்படிங்கிறதும் ஸ்ரீ அப்படிங்கிறதும் எல்லாம் மங்களகரமான சப்தமாக்கும். அதை நம்ம பார்த்ததாக்கும். അരുണനോട് പുത്രൻ അധർമ്മ ചിന്തനയോട് കൂടിയിട്ട് அதாக்கும் இங்க ஹா அப்படின்னு சொல்லறதுக்கு காரணம் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். வை அப்படின்னா உறுதி ஆயிட்டும். வாஜஸ்ரவசஹா, வாஜஸ்ரவஸ் அப்படிங்கிற அவரு அருணனோடு புத்திரன். சர்வ வேதசம், அவருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ததௌ தானம் கொடுத்தார். ஆத்மார்த்தமான தானம் ஆயிருக்கலை, அது பேருக்கும் புகழுக்கும் ஆன ஒரு யாகமாயிருந்தது, தானமாயிருந்தது. உஷஞ்சனா யாகபலத்தை ஆகிரகிக்கிறவன், பிரதிபலன் ஆகிரகிச்சுண்டு யாகம் பண்றவன், அதாயிருந்தான் வாஜஸ்ரவஸ். சத்குணத்தால சொமேதையா பிரதிபல இச்சை இல்லாதக்கு தானம் பண்ணி நிறைய நிறைய புகழ் கிடைச்ச ஒரு அப்பாவோடு புத்திரனாக்கும் வாஜஸ்ரவஸ். அருணன் அப்படின்னு இருந்தது அப்பாவோட பேரு. நிறைய நிறைய தானங்கள் பண்ணினதுனாலேயே வாஜஸ்ரவஹா அப்படின்னு புகழ் கிடைச்ச அப்பா. அவரோடு புத்திரன் அப்படிங்கிறதுனால வாஜஸ்ரவஸ். அப்பாவை மாதிரியே தனக்கும் புகழ் உண்டாகணும் அப்படின்னு நிச்சயிச்சு பிரதாபத்துக்காயிட்டு யாகதானங்களை நடத்தினார். முக்கியமான வேல்யூபிளான எல்லாத்தையும் ஒளிப்பிச்சு வச்சுட்டாக்கும் யாகம் பண்ணினது. தஸ்யா அந்த அருணனோடு புத்திரனுக்கு நஜிகேதஸ் அப்படின்னு பேரு இருக்கிற ஒரு புத்திரன் உண்டாயிருந்தது. புத்திரஹா ஆசா, புத்திரன் உண்டாயிருந்தது. அதுவரைக்கும் இந்த ஸ்லோகம். രണ്ടാவது മന്ത്രം, ഒന്നാം വല്ലിയിലെ രണ്ടാவது മന്ത്രം, ഒന്നാം അധ്യായത്തിലെ ഒന്നാം വല്ലിയിലെ രണ്ടാவது മന്ത്രം. തം ഹ കുമാരം സന്തം ദക്ഷിണാസു നിയമാനാസു ശ്രദ്ധ ആവിവേശ സഹ അമന്യത.
குமாரம் சந்தம், குழந்தையாயிருக்கிற தம். குழந்தையாயிருக்கிற நஜிகேதஸ் தம் அப்பாவ தட்சிணாசு நியமானாசு, தானங்கள் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் ஸ்ரத்தா ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு பார்த்துட்டு இருந்தான் அந்த குழந்தை. சஹா அவன் அமன்யதா இப்படி நினைச்சான். சிந்திக்க தொடங்கினான் குழந்தை. அந்த காலகட்டத்தில் பிரதான தனமாயிட்டு கோதானமாயிருந்தது தானம் செய்யவா എല്ലാവരും. ഹോതാവ്, അധ്വർയു, ബ്രഹ്മ, ഉദ്ഗാത ഇവ 4 പേർക്കും മുഖ്യமான தானம் பண்ணுவா. இவா 4 பேரும் பிரதான ரித்யுக்குகளாக்குமே. இவாளுக்கு சிரேஷ்டமான முக்கியமான தானத்தை பண்ணுவா. இவாளுக்கு நிறைய கோக்கள தட்சிணையாയിട്ട് കൊടുക്കണം. അതാക്കും അന്നത്തെ ഒരു തീരുമാനം. அதுக்கப்புறம் அவளுக்கு கீழே இருக்கிற ரித்திக்குகள் 4 பேர் முக்கிய ரித்திக்குகளுக்கு கொடுத்ததினோடு பகுதியாக்கும் அவளுக்கு கொடுப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு கீழே 4 பேர் அவளுக்கு முக்கிய ரித்துக்களுக்கு கொடுத்ததினோடு 3ல் 1 பார்ட்டாக்கும் கொடுப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு கீழே 4 பேர் அவளுக்கு முக்கிய ரித்துக்களுக்கு கொடுத்ததினோடு 4ல் 1 ஷேராக்கும் கொடுப்பா. இப்படி ஆயிட்டாக்கும் கோதானத்தை அந்த காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தா. நியம பிரகாரம் இவாளுக்கெல்லாம் தட்சணை கொடுக்கறதுக்கு கொண்டு வந்த பசுமாடுகளை பார்த்தோன்னே பாலனான நஜிகேதஸ் அதை பார்த்து ஸ்டண்ட் அடிச்சு நின்னான். சில மாடுகளுக்கு கண்ணில்லை, சில மாடுகளுக்கு நடக்க முடியலை, தளர்ந்து போயிருந்தது மாடுகள் எல்லாம். இந்த மாடுகளோடெல்லாம் தயனீய அவஸ்தையை பார்த்தோன்னே அந்த சின்ன குழந்தையோட ஹிருதயத்தில் பலவிதமான சிந்தனைகள் இப்படி உண்டாகி வந்தது. தம் குமாரம் சந்தம், பாலகனான நஜிகேதஸ ஸ்ரத்தா ஆவிவேஷா, ஸ்ரத்தை அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ணிட்டு அங்கே நடக்கிற அந்த கோதானம் அப்படிங்கிறது நஜிகேதஸோடு ஸ்ரத்தையில் வந்தது. அப்பாவோட கர்மங்களை புத்திரன் நன்னா கவனமா ശ്രദ്ധിച്ചാൻ. சின்ன குழந்தையாக்கும் நஜிகேதஸ். சக அமன்யதா, நஜிகேதஸ் இப்படி சிந்தனை பண்ணினான். அப்பாவோட பாபகர்மம் அதர்மமாக்குமே, அப்பாவை காப்பாற்ற வேண்டினது புத்திரனான என்னோடு தர்மமாக்குமே இப்படின்னு எல்லாமாக்கும் நஜிகேதஸ் சிந்தனை பண்ணினது. ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് വേണം പൊരുളുകൾ ദാനം ചെയ്യறதுக்கு. അശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് கெட்டுப்போன பொருளுகளை ஆருக்கும் தானம் கொடுக்கப்படாது அப்படின்னு அந்த குழந்தை சிந்தனை பண்ணிட்டு நஜிகேதஸோடு முஜ்ஜன்ம வாசனா குணத்தாலேயாக்கும் சத் சிந்தனைகள் வந்து சேர்ந்தது.
ഒരു പ്രയോജനവും ഇല്ലാത്ത പശുമാടുകളെ ദാനം ചെയ്യற അപ്പ அதர்ம பிரவൃத்தியாக்குமே செய்யறது அப்படின்னு புத்திரன் சிந்தனை பண்ணினான். பூர்வ ஜென்மத்தில சத்பிரவൃத்திகள் செஞ்ச ஜீவனாக்கும் நஜிகேதஸுக்குள்ள இருக்கு. அதனாலேயாக்கும் அதர்ம പ്രവൃത്തി ചെയ്യற അപ്പാവ ഗവനമായിട്ട് ശ്രദ്ധിച്ചത്. ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് ചെയ്യற ഒരു പ്രവൃത്തിയും പാഴായി പോകാതെ. മൂന്നാவது மந்திரம் பார்க்கறோம். കഠോപനിഷത്തിലെ 1ാவது അധ്യായത്തിലെ 1ാவது വല്ലിയിലെ 3ാவது മന്ത്രം. പീതോദകാഹ ജഗ്ദതൃണാഹ ദുഗ്ധദോഹാഹ നിരിന്ദ്രിയാഹ അനന്താഹ നാമ തേ ലോകാഹ താൻ സഹ ഗച്ഛതി. താഹ ദദത്. പീതോദകാഹ തണ്ണി കുടിக்கிறதுக்கு കൂടിയും ത്രാണിയില്ലാത്ത മാടുകൾ. இனி அந்த மாடுகளால தண்ணி கூடியும் குடிக்க முடியாத அளவுக்கு தளர்ந்து போயிருக்கு. ஜக்தத்ருணாஹ புல்லுகளை கடிச்சு சாப்பிட்றதுக்கு கூடியும் அதுகளுக்கு தெம்பில்லை. துக்ததோஹாஹ പശുമാടുകളെയാക്കുമേ ദാനം കൊടുക്കരുത്. അപ്പോ കറവയില്ലാത്ത പശുമാടുകളായിരുന്നത് അത്. നിരീന്ദ്രിയാഹ ഇന്ദ്രിയ ശക്തി ഇല്ലാത്ത, കാത് കേൾക്കാത്ത, കണ്ണു കാണാത്ത താഹ അന്ത പശുമാടുകളെ ദദത് ദാനം ചെയ്യറ സഹ ഒരുത്തൻ ആരായിരുന്നാലും ശരി இந்த மாதிரி ஒரு தானத்தை பண்ணுறவன் அனந்தாஹா நாம அனந்தங்கள் அப்படின்னு பேர் இருக்கிற தே லோகாஹா പ്രസിദ്ധமான ഏതൊരു ലോകമുണ്ടോ താൻ அப்படி ഒരു ലോകത്തെ ഗച്ഛതി പ്രാപിക്കും. தண்ணி குடிக்கிறதுக்கோ புல்லு துங்கிறதுக்கோ முடியாம இருக்கிற மாடுகள், கறவை வெட்டி போன மாடுகள், இந்திரிய சக்தி இல்லாத மாடுகள், இப்படி எல்லாம் இருக்கிற பசுமாடுகளை யாகத்துல தானமாயிட்டு கொடுக்கிற அப்பா எത്ര பெரிய அதர்மமாக்கும் செய்யறது, பெரிய ஒரு நரகத்துக்காக்குமே அப்பா போவர் இப்படின்னு எல்லாம் அந்த குழந்தை நினைச்சது. பீத உதகஹ சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்ம அர்த்தம் எடுக்கிறோம். தண்ணி குடிச்ச காலத்தை மறந்த மாடுகள், எத்தனையோ காலமாச்சு தண்ணி குடிச்சு அப்படி நிக்கிறது அந்த மாடுகள். தண்ணி குடிக்கிறதுக்கு கூடியும் எபிலிட்டி இல்லாத மாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஜக்தத்ருணா புல்லு திங்கிறதுக்கு ശേഷിയില്ലാത്ത മാടുകൾ, പുല്ല് തിങ്കറ കാലത്തെ മറന്നു പോന മാടുകൾ. പുല്ല് തിങ്കറത്തുക്ക് എന്തിരുന്ന് നിൽക്കണം, അതേമാതിരി അത് വായില പോട്ട് കടിക്കണം, അയവിറക്കണം, ഇതൊക്കൊന്നും എബിലിറ്റി ഇല്ലാത്ത മാടുകൾ. ദുഗ്ധദോഹ കറവ വെറ്റിന മാടുകൾ, അകിടിലെ പാൽ ചൊരന്ത കാലം മറന്നു പോന മാടുകൾ. നിരിന്ദ്രിയാഹ ഇന്ദ്രിയങ്ങളോട് ശക്തി നഷ്ടപ്പെട്ട മാടുകൾ. இனி பிரசவிக்கவும் செய்யாது இந்த மாடுகளொன்னும். இந்த மாதிரி தானம் സ്വീകരിக்கிறவா, இந்த மாதிரி பசுமாடுகளை தானமாயிட்டு வாங்குறவா படாத பாடுபடுவாளே.
അനന്താഹ നാമ ലോകാഹ, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத லோகங்கள், துக்கமான லோகங்கள், அதானது நரகம். நரகம் அப்படிங்கிற லோகம், சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் உள்ளது அப்படிங்கிறத நம்ம அனுபவம் வழியாவே தெரிஞ்சுக்கலாம். லோகம் அப்படின்னா அனுபவம், லோகங்கள் அப்படின்னா அனுபவங்கள். அதர்மம் செய்யறவா இந்த மாதிரி நரகத்தை பிராபிப்பா. கண்களால காணப்படுறதாக்கும் லோகம், அனுபவங்களால உணரக்கூடினதாக்கும் லோகம். அதர்ம விஷயங்கள் செய்யறவா துக்கம் அனுபவிப்பா. தாஹா, அது ദദത്, ஆராக்குமோ இப்படி அதர்மமான தானம் பண்ணறா அவ ரொம்ப ரொம்ப துரிதகரமான லோகங்களை பிராபிப்பா. அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த குழந்தை சிந்தனை பண்ணிட்டு அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சின்ன பாலனான நஜிகேதஸ் அங்க நடக்கிற அந்த யாகத்தையும் அப்பா கொடுக்கிற தானத்தையும் எல்லாம் நன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு குழந்தை. எப்படி இருக்கிற கோக்களையாக்கும் தட்சணையாயிட்டு அப்பா கொடுக்கிறார். இப்ப அந்த குழந்தை அந்த கோக்களுக்கு ஒன்னுக்கும் திராணி இல்லை. இப்படி ஒரு அர்த்தமும் இல்லாதக்கு கொடுக்கிற தானத்தால என்ன பிரயோஜனம்? இந்த கோக்களை கொண்டு போற பிராமணாளோட வீடுகளில அவ அந்த கோக்களை வச்சுட்டு துக்கம் அனுபவிப்பா. அந்த மாடுகளை வச்சு அவளுக்கு ஒரு பிரயோஜனവും இல்லை. நமக்கு என்னெல்லாம் சுகம் தரதோ, என்னெல்லாம் பிரியமா இருக்கோ அந்த மாதிரி பொருள்களை வேணும் அடுத்தவாளுக்கு தானமாயிட்டு கொடுக்கறதுக்கு. നമ്മൾ கொடுக்கிற தானத்தால அடுத்தவாளுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். அது துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னாயிட்டு இருக்கக்கூடாது. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. எல்லாரையும் கூப்பிட்டு வருத்தி உங்களுக்கு தானம் தரேன்னு கூப்பிட்டு இப்படி ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத உபதிரவத்தை தரக்கூடிய விஷயத்தை தானம் பண்றாரே அப்பா. அந்த தானத்தை ஸ்வீகரிக்கிறவாளையும் அப்பா ஏமாத்தின்னு இருக்கார். அப்பாவோட பிரவൃத்தி அதர்மமாக்கும் தவறாக்கும் செய்யறார் அப்பா. ഞാനാക്കുമേ അപ്പാവോട് സർവസ്വവും ഇതുവരയ്ക്കും എന്നെ ആർക്കും ദാനമായിട്ട് അപ്പാ കൊടുക്കവുമില്ലേ. ഒന്നുക്കും ആകാത്ത മാടുകളെയാക്കും അപ്പാ இப்படி தானம் பண்ணிட்டு இருக்கா. இது கேட்டுட்டு தான் மறுவேளை മനസ്സിൽ വെച്ചിട്ട് இருக்கப்படாது. அப்பாவானாலும் பரவாயில்லை, தவறு பண்ணினா போய் கேட்கத்தான் வேணும். அப்பாவை காப்பாத்துறது புத்திரனோடு கடமையாக்குமே. அதனால அப்பாவோடு இந்த அதர்ம பிரவൃத்தியிலேந்து அப்பாவை நான் காப்பாத்தியே தீருவேன். இப்படியெல்லாமாக்கும் அந்த குழந்தை சிந்தனை பண்ணிட்டு